ரஷ்யா உக்ரைன் போரில் வின்டர் சீசன் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா போன வருடமும் இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் நிறைய நாடுகள்கிட்ட அவர் உதவியை கேட்டார். அந்த உதவி கேட்டது மட்டும் இல்லாமல் நிறைய உதவிகள் அவருக்கு கிடைக்கவும் செஞ்சது. ஆனால் போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் உலக அரசியல் உக்ரைனை எட்டி பார்க்கல. கொஞ்சம் நாடுகள் உக்ரைனுக்கு எதிராக, சொல்லப்போனால் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், இப்போ ஜோ பைடன் எடுத்துட்டிங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபை அதுக்கு எதிராக மாறி நிற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் எப்படி ஒரு வின்டர் சீசனை இவங்க எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதற்கான பதிலையும் ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்திலையுமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ப்ளஸ் கட்டளையை கொடுத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தில் இந்த 2வது வருடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஏன்னா அடுத்த வருடம் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் இருக்குது. அது உக்ரைன் எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ரஷ்யாவினுடைய அதிபர் தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய மனசில் இருக்கிறதுனால அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு என் கார்டை போட்டுருவாங்க. அப்போ என் கார்டு போடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த யுத்தத்தில் யார் ஜெயிச்சாங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஒரு ஆளுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக மாறி வரும். அந்த பெரும் கேள்விக்கு பதில தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யாவை எடுத்து பார்க்கும்போது அந்த கேள்விக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா இவ்வளோ வருடம் இத்தனை நாடுகளை எதிர்த்து நம்ம போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ரஷ்யாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அந்த நாட்டுக்கு எதிராக, ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை போட்டுட்டாங்க. அதுவும் 15 முறை போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஆயில் ப்ரைஸ் கேப்பு போட்டிருக்காங்க, கேஸ் ப்ரைஸ் கேப்பு போட்டிருக்காங்க. இது எல்லாம் போட்ட பல நாடுகளாலும் ரஷ்யாவை வீழ்த்த முடியலை. அப்போது ரஷ்யாவினுடைய தேவை இன்னும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உலக நாடுகளிடையே பேச்சுக்கள் எல்லாமே அடிபட்டு வருது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஹங்கேரி கூட ரஷ்யாவுக்கு ஆதரவான செயல்பாடும், ரஷ்யா கூட என்னுடைய உறவு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு லாங் டேர்ம் கோல், அதை ஷார்ட் டேர்மாக சில நாடுகளுக்காக விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹங்கேரியினுடைய தலைவர் சொன்னது எல்லாமே பெரிய ஒரு விஷயமா மாறிச்சு. இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையிலும் அடுத்ததாக இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த பிரச்சனையிலும் அவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அவங்களுடைய முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருப்பதால் இந்த வருடத்தில் உக்ரைன் தனியாக விடப்பட போகிறது. இந்த வின்டர் சீசனை உக்ரைன் சமாளிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பாக சமாளிச்சிருவாங்க. பட் எந்த அளவுக்கு அவங்க அதில் இழப்புகளை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். இந்த இழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வின்டருக்கு தேவையான மிகப்பெரிய அளவுக்கான ஸ்டாக் பீல்ஸ், வெப்பன் ஸ்டாக் பீல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் வடகொரியாலாம் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வின்டர் சீசனில் ரஷ்யாவை முடக்குவதற்காக 3 நாடுகள், முக்கியமான 3 நாடுகளாக நிற்கிறாங்க. ஒன்று சவுத் கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வடகொரியாவை முடக்கிட்டோம்னா ரஷ்யாவையும் முடக்கிடலாம் அப்படிங்கிறது தான். அப்போ வடகொரியாவினுடைய மிசைல்ஸ் எங்கே இருக்குது, எத்தனை மிசைல்ஸ் வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான மிசைல்ஸ், எந்த மாதிரியான டெக்னாலஜி, அது எப்படிலாம் போகும் இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை 3 நாடுகளும் ஷேர் பண்ணிக்கிட போகிறாங்க. அப்போ இந்த 3 நாடுகள் ஷேர் பண்ணும்போது வடகொரியாவினுடைய மிசைல்ஸ் கிட்டத்தட்ட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அவங்க கொடுத்த தகவல், வடகொரியாவை கொடுத்த தகவல், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ண போகிறாங்க. 3 நாடுகளும் தனித்தனியாக தயார் பண்ணி அதை சரிபார்த்து ஒவ்வொரு நாடுகளும் பரிமாறிக்கொள்வார்கள். அப்போ 3 நாடுகளுக்கும் பொதுவான ஒரு டேட்டா பேஸ் கிடைக்கும். வடகொரியாவில் இவ்வளோ வெப்பன் இருக்குது, இந்த இடத்துலேருந்து அவங்களுடைய ராணுவ பேஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இது வடகொரியாவுக்கு ஒரு இன்டர்னலாக ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணும். ஏன்னா என்னை பற்றி என்னுடைய எதிர்களுக்கு எல்லா விஷயங்களும் அட்லீஸ்ட் ஒரு 80% இல்லாட்டி 70% தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம மறுபடியும் என்ன செய்வோம், நம்மளை பாதுகாத்துக்கொள்ள நினைப்போம். அப்படி இல்லைன்னா நம்மை புதுப்பித்துக்கொள்ள நம்ம நினைப்போம். அதே தான் வடகொரியாவும் நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் போது ரஷ்யா கூட அவங்களால ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஒருவேளை ரஷ்யா கேட்கக்கூடிய உதவிகளை வடகொரியா செய்ய முடியாதாக இருக்கும். இதுவும் ஒரு கணக்காக இருக்கலாம். ஸோ வின்டர் சீசனுக்கு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ இந்த யுத்தம், ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்து பார்த்தோம்னா இதனால் வரையில் நம்ம பேசினதில் ட்ரெஞ்சஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு வார் 2க்கு பிறகு அதிக அளவு ட்ரெஞ்சஸ் தோண்டப்பட்டது இந்த யுத்தத்தில் தான், ரஷ்யா உக்ரைன் போரில் தான். அப்போ இந்த சுரங்கங்களை தோண்டியிருந்தாங்கல்ல வின்டர் சீசனில், இந்த சுரங்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மட்டியாக மாறிடும். அதாவது நம்ம கால் வச்சோன்னா ஒரு அரை கால் அப்படியே உள்ளே போயிடும், முட்டு வர உள்ளே போயிடும். மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஞ்சஸ் அப்படிங்கிறது எல்லாமே செயலிழந்து விடும்.
அப்போ ட்ரென்ச் யுத்தம் அப்படிங்கிறது வின்டர் சீசனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இந்த ட்ரென்ச்சஸ் இல்லாமல் அடுத்ததாக இவங்க பதுங்கிருந்து அடிக்கிறதுக்கோ இல்லாட்டி ட்ரோன் தாக்குதலேருந்து தப்பிப்பதற்கோ, ட்ரோன்லாம் வந்து ஆல் வெதர் ட்ரோன்ஸ்லாம் உள்ளே களமிறக்கப்படுகிறது என்றால் அதுவும் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ அவங்களுக்கு கை கொடுக்க போகிறது லாங் ரேஞ்ச் வெப்பன் தான், ஆர்டிலரி கன்ஸ் தான். அதை டேங்குகள், பீரங்கிகள் சொல்லலாம். அதை எந்த அளவுக்கு இவங்க ஸ்டாக் பில்ஸ் எடுத்திருக்காங்க அதை பொறுத்து இவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அது ரஷ்யாவாக இருக்கட்டும் எதிர் உக்ரைனாக இருக்கட்டும், நகர்வை நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக சில உதவிகள் பல நாடுகளிடமிருந்தும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஜெலன்ஸ்கி வச்சிருக்காரு. ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, உக்ரைனுக்கு மறுபடியும் ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அவங்களுடைய தலைநகரத்தை தாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு அவங்களுடைய தலைநகரம் அப்படிங்கிறது தாக்கப்பட்டிருக்கிறது. யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி. பட் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உக்ரைனுடைய மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸே வெளியில் விட்டுருக்காங்க. எஸ், தாக்குதல் நடத்தியிருக்காங்க, உயிரிழப்புகள் இல்லை, ஆனால் காயங்கள் இருக்குது. ஆனால் எங்களுக்கே இது சர்ப்ரைஸாக தான் இருக்குது. எகெயின் ஏன் எங்களுடைய தலைநகரம் குறிவைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, ஆப்திகா பகுதியில் பெரிய அளவில் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. ஒடிசா துறைமுகத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் பாக்முத் பகுதியும் இந்த சண்டைக்குள்ளே வந்திருக்கு. எகெயின் பாக்முத் பகுதியில் சண்டை அப்படிங்கிறத 2 நாடுகளும் மாற்றி மாற்றி செஞ்சுருக்காங்க. பாக்முத் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வேக்னார் குரூப் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா 2-3 மாதங்கள் ஹெவியான சண்டை போட்டு தான் பாக்முத் பகுதியை பிரிகோசின் அவர்கள் அவங்களுடைய படையை வைத்து கையகப்படுத்தினார். அப்படி கையகப்படுத்தின பாக்முத்தை பெரிய அளவில் இவங்க அவங்களுடைய இராணுவத்துக்கு கொடுத்துட்டாங்க, ரஷ்யாவினுடைய இராணுவத்துக்கு கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவினுடைய இராணுவம் அதை சேச்சன் ஆர்மிகிட்ட கொடுத்துட்டாங்க. சேச்சன் ஆர்மி நீ இதை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போது இந்த பாக்முத் பகுதியில் மறுபடியும் தாக்குதல் நடக்குதுன்னா, வேக்னார் குரூப் ஆல்ரெடி நேஷனல் கார்டுக்குள்ளே வேக்னார் குரூப்பினுடைய பல படைப்பிரிவுகள் சேர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியானது. ஸோ வேக்னார் குரூப் மறுபடியும் களமிறங்குவதற்கான ஒரு சின்ன ட்ரெய்லரை ரஷ்யா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. மறுபடியும் பாக்முத் பகுதியில் இதே மெர்சனரிஸ், அதாங்க வேக்னார் குரூப்பை வேறொரு பெயரில் மறு வைக்காமல், பிரிகோசின் இருந்தபோது பிரிகோசின் இல்லாத போது நேஷனல் கார்டாக அவங்களுடைய ஒஃபிஷியல் இராணுவமாக உள்ளே இறக்கினார்கள் என்றால் அது அடுத்த லெவல் திட்டமாக இருக்கலாம். ஸோ அந்த திட்டத்தையும் புட்டின் அவர்கள் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்மளுடைய வெப்பன் லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ஜெர்மனியுடைய உதவிகள் இப்போ உக்ரைனுக்கு ரொம்ப கூடுதலாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உக்ரைனுக்கு நெக்ஸ்ட் இயர் மட்டுமே ஜெர்மனி தனி ஒரு ஆளாக 8 பில்லியன் யூரோஸ், கிட்டத்தட்ட 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிகளை கொடுக்க போவதாக செய்தி நிறுவனங்கள் செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஸோ 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு வருடம் முழுவதுமாக ஜெர்மனி கொடுக்கக்கூடிய உதவி, அதுவும் உக்ரைனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஜெர்மனி அந்தளவுக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை உயர்த்தியிருக்காங்களா என்று கேட்டால் எஸ். ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம அந்த அப்டேட்டை சொன்னோம். நேட்டோ நாடுகள் அவங்களுடைய ஜிடிபியிலிருந்து 2% அப்படிங்கிறத டிஃபென்ஸுக்காக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத நேட்டோ நாடுகள் ஒரு கட்டளையாக கொடுத்திருந்தார்கள். அதை ஜெர்மனி ஈஸியாக என்ன செஞ்சிட்டாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய 2% அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டிஃபென்ஸுக்காக ஒதுக்கிட்டாங்க. அந்த 2% டிஃபென்ஸ்லேருந்து உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறதும் அவங்க என்ன செஞ்சு போட்டிருக்காங்க, ஒரு துண்டுக்காடு எழுதி போட்ட மாதிரி போட்டிருக்காங்க. யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வேக்னார் குரூப் ரஷ்யாவினுடைய நேஷனல் கார்டினுடைய ஒரு அங்கமாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மெலிட்டோபோல், ரஷ்யா ஆக்குபைடு மெலிட்டோபோல்னு ஒரு பகுதி இருக்குது பார்த்தீங்களா. மெலிட்டோபோல் வந்து உக்ரைன் பகுதி தான். அந்த உக்ரைன் வந்து மெலிட்டோபோலை இவங்க கையகப்படுத்தி விட்டார்கள். அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடிப்பு காரணமாக ரஷ்யாவினுடைய ஒரு கார்ட் இறந்துட்டாங்க. அந்த குண்டு வெடிப்புக்கு யார் காரணம்னா அங்கே லோக்கலாக அது வந்து ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்குது. பட் ஆனாலுமே ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வச்ச குண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலாக ஒரு ஆஃபீஸர் இறந்ததாக சொன்னாங்க. அதன் பிறகு அப்டேட் செய்தியில் 3 வீரர்கள், ரஷ்யாவினுடைய வீரர்கள் இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் நார்ட் ஸ்ட்ரீம் தான். இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 1, நார்ட் ஸ்ட்ரீம் 2 அந்த பைப்லைன் டேமேஜ், இதை பற்றி ஸ்வீடனாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் பல நாடுகள் விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் எங்கேயுமே ரஷ்யாவை சேர்த்து கொள்ளலை. ஏன்னா ரஷ்யாவை சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரஷ்யா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டி வரும். ரஷ்யா சொல்கிறது அது உக்ரைனுக்கு பெரிய பங்கு இருக்குது, நார்ட் ஸ்ட்ரீம் 1 நார்ட் ஸ்ட்ரீம் 2லாம் உடைச்சதுக்கு பெரிய பங்கு உக்ரைனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டால், உக்ரைனுடைய ஒரு ஆஃபீஸர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், எங்களுக்கு அதற்கான எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை நாங்கள் சப்மிட் பண்ண தயாராக இருக்கோம். நீங்கள் என்ன விசாரிச்சிங்க? ஸ்வீடன் இல்லாட்டி அமெரிக்கா போன்ற பல நாடுகள் அதை பற்றி விசாரித்தாங்க. யூகேலாம் அவங்களுடைய டீமை தனியாகவே அனுப்பி வச்சாங்க. நீ போய் என்னன்னு பாருப்பா, போய் டைவர்டிச்சு பாரு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போ ரஷ்யா இப்போ கேட்குறாங்க, எங்ககிட்ட தரவுகள் இருக்குது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் தாங்க, இரண்டையும் சரி பார்ப்போம். இந்த உக்ரைனுடைய சீனியர் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க உங்களுடைய விசாரணையில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரியான கேள்விகளை இப்போது ரஷ்யா வைத்து வருகிறது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஒரு ஃப்ரைட் ட்ரெயின். இந்த ஃப்ரைட் ட்ரெயின் கீழே விழுது, தண்டவாளத்திலேருந்து தடம் புரண்டு விழுந்து 3 கேரேஜ் அப்படிங்கிறது அடி வாங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா லோக்கலி தயாரிக்கப்பட்ட குண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த லோக்கலி தயாரிக்கப்பட்ட குண்டுகள் இது எங்கேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா உக்ரைன்ட்டு வந்து கிடைச்சிருக்கலாம். உக்ரைனுடைய வீரர்கள் ரஷ்யாவுக்குள்ளேயே இந்த மாதிரி இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய ரைசான் ஒப்லாஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ இந்த ரைசான் ஒப்லாஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்த இந்த ஒரு தாக்குதல், அதாவது ஒரு ட்ரெயினுக்கு எதிராக நடந்த தாக்குதல் உக்ரைனால் தான் நிகழ்த்தப்பட்டது. ரஷ்யாவுக்குள்ளேயும் சில பல நபர்கள் உக்ரைனுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களை என்ன செய்யணும், உடனடியாக நாம் தனியாக பிரித்தெடுக்க வேண்டும், அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை இப்போது அதிபர் புட்டின் அவர்கள் வைத்திருக்கிறார். டான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல நேற்று நடந்த ஒரு தாக்குதலில் 3 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி மின்கிவிகா அப்படிங்கிற ஒரு இடத்துல, மின்கிவிகா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் பெரிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதில் 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல் வின்டர் சீசன் தான். அதனால தான் இப்போ ஜாப்ரோசிஷியா, அதே மாதிரி இந்த மெலிட்டோபோல் பகுதியில் இப்போ நடந்த ஒரு தாக்குதல்னு சொல்கிறோம். ஒடிசா துறைமுகம், பாக்முத் பகுதி, முக்கியமான இடங்களில் ரஷ்யாவினுடைய தாக்குதல், கீவ், இந்த இடத்துலலாம், அது உக்ரைனுடைய தலைநகரம், அவங்களுடைய தாக்குதலை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பார்ப்பதற்கான காரணம், ஓகே வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ப்ரெஷரை பில்ட் பண்ணலாம், அங்கங்கே உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் ஓடும்போது இவங்களுக்கு தேவையான காய் நகர்த்தல், இவங்க எங்கெங்கே செட்டில் ஆகணுமோ அங்கெல்லாம் செட்டில் ஆகி அடுத்த கட்ட காய் நகர்த்தலுக்கு ரஷ்யா தயாராகி வருகிறது. இதை தடுப்பதற்கு உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.